அனைவருக்கும் மதிய வணக்கங்க. இரத்த பொரியல் தான். இரத்த பொரியல் வந்து ஹீமோகுளோபின் அளவை வந்து அதிகப்படுத்தும். நம்ம இது அடிக்கடி உணவில் சேர்க்கும் பொழுது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நம்ம இரத்த அளவு சமசீராக இருக்கும். அப்படி இருக்கும்பொழுதே நம்ம நோய் தாக்குதலேருந்து நம்ம காப்பாற்றிக்கலாம். இதுக்கு தேவையானது வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலைங்க. ஃபஸ்ட்டு ரத்தத்தை வாங்கிட்டு நல்லா அலசிட்டு கட்டி இல்லாமல் உடச்சி விடணுங்க. நல்லா கை போட்டு நல்லா உடச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், ரத்தத்துக்கு வெங்காயமும் பச்சை மிளகாவும் கொஞ்சம் அதிக அளவில் போடணும். ஃபஸ்ட்டு பச்சை மிளகா போட்டுட்டு வெங்காயம் போட்டுட்டு அப்படியே கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு நல்லா கரைச்சிடணுங்க. அதோட ஒன்றோட ஒன்று நல்லா சேர்ந்தாப்பில் கரைச்சிடணும். தண்ணி மிக்ஸ் பண்ணவே கூடாது. அந்த ரத்தத்துலேயே நம்ம இதெல்லாம் போட்டு சரி பண்ணணும். எல்லாம் பிசைஞ்சு முடித்தோன்னா உப்பு தேவையான அளவு உப்பு போடணுங்க. அதுக்கப்புறம் கடாய் வச்சு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். இந்த ரத்த பொரியலுக்கு வெங்காயமும் எண்ணெயும் அதிக அளவில் இருக்கணும். ஊற்றிட்டு கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுட்டு பொரிஞ்சு வந்த உடனேயே நம்ம இது கலக்கி வச்சுருக்க ரத்தத்தை எடுத்து ஊற்றணுங்க. ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். அடி பிடிக்காமல் இருக்கணும். நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஆஃப் பண்ணி வச்சிடணுங்க. சுவையான ரத்த பொரியல் ரெடி. இது நம்ம காலைல டிஃபனுக்கும் சாப்பிட்லாம், வெறும் வயிறுலையும் கிண்ணத்தில் வச்சு சாப்பிடலாம், மதியானம் சாப்பாடு, நைட்டு எந்த நேரம் வேணால் சாப்பிட்லாங்க. அவ்வளோ சத்துக்கள் அடங்கிய நம்ம ரத்த பொரியல். கண்டிப்பாக இதெல்லாம் சாப்பிடும்போதே நம்முடைய உடல் வலிமை பெறுங்க. தேங்க்யூ ஆல். சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.